வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க தமிழக அரசு மரியாதை. முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீர வணக்கம் செலுத்தினார். தேர்தல் வாக்குறுதியாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என அறிவித்தது உண்மையிலேயே சூப்பர் ஹிட் தான். சென்னையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தாவேகா எங்களை வெளிப்படையாக கூட்டணிக்கு அழைத்துள்ளது. எங்களுடன் கூட்டணி அமைக்கவும் தயாராக இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோங்கர் தகவல். அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ரூபாய் 5,000 ஊதிய உயர்வு மார்ச் 1 முதல் அமல். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பெங்களூருவில் அதிகாரி போல நடித்து 5 லட்சம் மோசடி செய்த 2 பேர் கைது. கட்சி தலைமை கழகத்தின் அனுமதியின்றி தாவேகா மாநில மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் தோழர்கள் யாரும் எவ்வித ஊடக விவாதங்களிலும் பங்கேற்கக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பெண்கள் உடனான உறவை ஒப்புக்கொண்டார் மைக்ரோ சாப்ட்வேர் இணை இயக்குனர் பில்கேட்ஸ். நிறுவனத்திற்குள் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோரினார். முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்த 72 வயதான தாயை மீட்க கோரி மகனுக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவு. தீவிரவாதத்தை எதுவும் நியாயப்படுத்த முடியாது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். ஒடிசாவில் லஞ்சம் வாங்கும் போது கைதான சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாய் 4 கோடி பறிமுதல். சென்னை சிங்கப்பூர் விமானத்தில் ஏசி இயங்காததால் பயணிகள் கோஷம். ஓடுபாதையில் விமானத்தை நிறுத்திவிட்டு விமானி சென்றதால் பயணிகள் 4 மணி நேரம் அவதி. சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.